டேய் ஏண்டா நான் உன்னை கீழே தேடிட்டு இருக்கேன், நீங்க தம் அடிக்க வந்திருக்கியா? இல்லை அதெல்லாம் இல்லை. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை, உங்கள் அப்பா சொன்னது உண்மையாயிருச்சுல? என்ன உண்மையாயிருச்சு? நம்ம கல்யாணம் ஒரு 1 இயருக்கு மேலே இருக்குமா? நீ உங்கள் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கையில் பாதி கூட என்னால் உனக்கு ப்ரொவைட் பண்ண முடியல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அதானே உங்கள் அப்பா சொன்னார், இவனை நம்பி போகாத, இங்கே வாழ்ந்த லைஃப் அவனால் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு. அது உண்மையாயிருச்சுல? ஏய் நீயா சும்மா ஏதாச்சும் நீ இப்போ என்ன சொன்னாலும் என்னை சமாதானப்படுத்த தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் வீட்டில் நீ ஏசியில் தான் தூங்கவே இல்லை. ஆனால் இங்கே பாரு, என்னால் உனக்கு சீலிங் ஃபேன் தான் வச்சு தர முடிஞ்சிச்சு. எங்கே போனாலும் காரில் தான் போவேல. ஆனால் என்னால் உன்னை என்னோட அந்த ஹோண்டா பைக்கில் தான் கூப்பிட்டு போக முடியுது. முக்கியமாக நீ என்ன கலர் ட்ரெஸ் போடுறியோ அதுக்கு மேட்சிங்காக தான் மேக்கப்பு, செப்பல், ஹேண்ட்பேக்லாம் போடுவேல. ஆனால் இங்கே பாரு, நைட்டியோட. அதான் தேவையில்லாம ஒன்றையும் கூப்பிட்டு கஷ்டப்படுத்திட்டோன்னு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாடா, என்ன நீ கஷ்டம் தான் படுத்திட்டு இருக்க. டிவோர்ஸ் கொடுத்துட்றியா இல்லை எங்கள் அப்பா வீட்லேயே விட்டுடுறியா? பின்ன என்னடா சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு. ஆமாம், எங்கள் வீட்டில் நான் ஏசியில் தான் தூங்குவேன். ஆனால் இங்கே அந்த சீலிங் ஃபேனுக்கு கீழே தூங்கினாலும் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன்ல, அந்த சந்தோஷமே தனிடா. ஆமாம், எங்கே போனாலும் காரில் தான் போவேன். ஆனால் இங்கே அந்த ஹோண்டா பைக்கில் உன் கூட வந்தாலும் உன் மேலே சாஞ்சிட்டு வரேன்ல, அது போதாதான் எனக்கு. வீட்டில் இருக்கும்போது ஆமாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஷூ, நெயில் பாலிஷ், மேக்கப்னு பார்த்து பண்ணுவேன். ஆனால் இங்கே நீ கம்மியாக சம்பாதிச்சாலும் அந்த காசில் எனக்கு வாங்கி கொடுக்குற நைட்டி கொடுக்குற சந்தோஷத்தை எதுவுமே கொடுக்காதுடா. ஆஃபீஸ் விட்டு வரும்போது நீயே டயர்டாக தான் வருவ, ஆனால் நான் டயர்டாக இருப்பேன்னு நினச்சி எனக்கு நீ கால் பிடிச்சி விடுவ தெரியுமா? இதை விட வேற என்னடா வேணும் ஒரு பொண்ணுக்கு? ஒரு பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே போதும். காசு பொண்ணு இருந்தால் மட்டும் தான் சந்தோஷப்படுத்த முடியும்னு இல்லை. சும்மா எதையாச்சும் உளறிக்கிட்டு வா, வந்து துணி காய வைக்கணும், ஹெல்ப் பண்ணு.